டேய் கதிரவா, வா 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 வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா அப்பா எப்படி நல்லா இருக்காங்க. அம்மா யார் வந்துட்டா பாருங்க. அம்மா வாப்பா கதிரவா. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்குமா. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. டேய் டேய் எப்படி இருக்க? பா இதெல்லாம் உனக்காக தான். பேசுறானே. சரி சாப்பிடு 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 பாப்போம். டேய் ஷாலி எங்கடா காணோம்? இருக்காடா, இங்கதான் இருக்கா. மேல ஏதாவது வேலையா இருப்பா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கான்லம்மா. ஷாலினி யார் வந்திருக்கா பாத்தியா? ஏய் ஏன் அழுற? ஷாலினி வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? அதுதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நீ சாப்பிடுப்பா. பால் ஆறுது. அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க திருமண நாள் அன்னைக்கு ஒரு சின்ன விழா வச்சிருக்கேன். நீங்களா கட்டாயமா வந்து அவங்கள வாழ்த்தணும். வந்துடுறோம்ப்பா. நிச்சயமா வரோம்ப்பா. சரி நிறைய வேலை இருக்கு. நான் வரேன்ப்பா. நான் வரேம்மா. இருந்து சாப்பிட்டுட்டு போப்பா. பரவாயில்ல, அதுக்குன்னு நான் ஒரு நாளைக்கு வரேன். நான் வரேன். சரிப்பா நான் வரேன்டா. டேய் இருந்து போலாம்லடா. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா அம்மா கூட்டு கட்டாயமா வந்துரு. முடிஞ்சா ஷாலினி கூட்டு வா. சரி சரி நாளைக்கு சந்திப்போம். சரி வரேன். வரேம்மா. சரிப்பா. என்னப்பா அது? சீக்கிரமா நீ ஒரு திருமணத்தை பண்ணிக்கப்பண்ணா, நீ என்னடான்னா எங்க திருமண விழாவை கொண்டாட அழிஞ்சிட்டு இருக்க. இத பாரு, இன்னைக்கு நீ சரின்னு சொன்னா நாளைக்கு நம்ம சொந்தத்துல அழகான ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவோம்ப்பா. சொந்தத்திலே பொண்ணு தேடிட்டு இருக்கா உங்க அம்மா. சொந்தத்திலே இருந்த அழகான பொண்ணு உங்க அம்மா தான். அவளையும் நான் கட்டிட்டு வந்தேன். ரொம்ப வெக்கப்படுறா பாரு. உங்க அம்மா கோயில் குளமா சுத்தி உனக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கா. சரஸ்வதி மாதிரி இருக்கும், மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னு கட்டி வைக்க போறா. வந்த பொண்ணு வரவேற்பறையில உட்காந்து வீணை வாத்துட்டு இருக்கோம். வாழ்க்கை வில்லங்கமாயிரும். நீ கும்பிட போறியா, குடும்பம் நடத்த போறியான்னு நீயே முடிவு எடுத்துக்கலாம். அதனால உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீயே தேடி கண்டுபிடி. இல்லன்னா இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா பாக்குற பொண்ணெல்லாம் உன்னை அண்ணன்னு கூப்பிடும். அது எனக்கு அசிங்கமாயிரும். எங்க பொண்ணை போட்டு இப்படி குழப்புறீங்க? குழப்புறது நானும் அவங்க அம்மாவா? நீயே பாத்துக்க. அட போங்கப்பா, உங்களுக்கு எப்பவுமே இந்த கிண்டல் தான். நான் வரேம்மா. நன்றி. வாங்க. கல்யாணத்துக்கு இவதான் எனக்கு தோழி, நீங்க தான் இவருக்கு தோழர். இப்போ 2 பேரும் பக்கத்துலயே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க. ஏப்பா எதுக்குப்பா இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கேன்? அட போங்கம்மா, அன்னைக்கு உங்க திருமண படங்களை புரட்டி பாத்துட்டு இருந்தேன். அதுல ஊரே இருந்துச்சு, நான் மட்டும் தான் இல்ல. எல்லாரும் உங்க கல்யாணத்தை பாத்துட்டாங்க, நான் மட்டும் தான் பாக்கல. அதான் இந்த ஏற்பாடெல்லாம். நல்ல வேலைப்பா, என் பையனுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. ஏன் அவன் பிறந்த 5 வருஷம் கழிச்சு தானே எனக்கு திருமணமே நடந்துச்சு. அம்மா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அம்மா இது எங்கம்மா வைக்கிறது? அதை எங்க எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருக்காங்க. இதுக்கு வெறும் கையில வந்து வாங்க 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 வாங்க, இப்படி வாங்க வாங்க. வீட்டுல வரலையா? இருக்காங்க. வரேங்கம்மா. ரொம்ப நன்றி. கதிரவா எல்லாரும் வந்திருக்காங்கப்பா, வாங்க. கவியும் வீட்டுல இருந்து யாரும் வரலையே, வாங்க. வந்துருவாமா, நான் போய் பாக்குறேன், நான் போய் பேசுறேன். அந்த பக்கம் எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா? எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சா? நல்லா 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 சாப்பிடுங்க. என்ன வேணும்? வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு. கதிரவா என்னப்பா? அங்க பசியோட எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, சீக்கிரம் போலாம்ப்பா.
அப்பளம் சாப்பிடுங்க. தம்பி எங்களுக்கு சாப்பாடு ஊத்துங்க. மெதுவா பார்க்கலாமா? ஐயா கலை பத்திரமா வைங்க, அப்புறம் பிரிச்சு கொடுத்துக்கலாம். போங்கம்மா, இந்த பக்கமா போங்க. பாலனையா வாங்க வாங்க, யோசிக்காதீங்க, ஐயா வாங்க. என்ன ஆச்சுங்க? அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க, நீங்க போங்க, நான் கூப்பிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நீங்க அவங்கள அழைச்சிட்டு போங்க, நான் கூப்பிட்டு வரேன். சரி சரி. சரி ஐயா. அப்ப என்ன பாச்சு? ஒண்ணுமில்லப்பா, நீ வந்து அழைச்சிட்டு போன ராத்திரி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ற? நான் இங்க இருக்க மாட்டேன். உங்க அப்பா அம்மா பார்த்தா எனக்கு மண்டபல கருப்பாம்பூச்சி வர மாதிரி இருக்கு. என்னால முடியாது, இங்க இருக்க முடியாது. நான் பாரு, வீடா இது? இங்க மனுஷன் இருக்க முடியுமா? முடியாது. இந்த வீட்டுல ஒண்ணு அவங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். உனக்கு அவங்க தான் வேணும்னா அவங்களே கட்டிட்டு அழு. என்ன என் பிள்ளைய விட்டுரு. ஏன் இப்படி பண்ற? என் அப்பா அம்மா என்னை விட்டு எங்க போவாங்க? அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? அவங்கள விட்டு நான் எப்படி வருவேன்? ஏன் என் அம்மா அப்பா விட்டு நான் வரலையா? ஓ அம்மா அப்பா அண்ணன் பாத்துக்கிறாண்டி, இவங்கள யார் பாத்துக்குவா? பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. யார் பைத்தியக்காரி? நான் பைத்தியக்காரியா இல்ல நீ பைத்தியக்காரனா? ஐயோ, ஏன் என்னைய புரிஞ்சுக்க மாட்டேன்ற? படிச்சவ தானே நீ. வயசானவங்க கஷ்டம் என்னன்னு தெரியாது உனக்கு? அவங்க உன்னை என்ன சொல்றாங்க? இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வச்சுக்கல, தினமும் 9 மணி வரைக்கும் தூங்குறிய, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்களா? வீட்டை கூட்டுறது, துடைக்கிறது, சமைக்கிறது எல்லாமே அம்மா தானே செய்யறாங்க. கடைக்கு போறது, காய்கறி வாங்குறது, நம்ம குழந்தைய பாத்துக்கிறது எல்லாமே என் அப்பா தானே. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் அப்பா ஒரு வேலை சொல்லிருக்காங்களா உனக்கு? சரி, அவங்கள என் அம்மா அப்பாவா கூட பார்க்க வேணாம், இந்த வீட்டு வேலைக்காரங்களா நினைச்சாவது பொறுத்து போக கூடாதா? இதெல்லாம் கேட்டா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஏன்